வணக்கம் மக்களே. நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் நமக்கு சிறுநீரக செயலிழப்பு ஏற்பட போகுது அப்படின்னா அதை எந்தெந்த அறிகுறிகளை வைத்து நம்ம முன்னாடியே தெரிந்து கொண்டு அதுக்காக சிகிச்சை பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்றத பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம். சிறுநீரக பாதிப்பு அப்படின்றது இன்று பொதுவான பிரச்சனையாகிடுச்சு. வயதானவர்களை குறிவைத்து இந்த நோய் பார்த்தோம்னா இப்போ இளைஞர்களையுமே பாதிக்க தொடங்கிடுச்சு. இப்படி சிறுநீரக பிரச்சனையை அதிகரிக்க அதனுடைய அறிகுறிகள் பார்த்தோம்னா அந்த பாதிப்பு தான் நமக்கு காரணம். ஸோ பொதுவாக சிறுநீரக பாதிப்பு ஏற்பட்டால் உடனே நமக்கு அதுக்கு அறிகுறிகள் தெரியாது. தீவிர நிலையை அடைந்ததுக்கு அப்புறம் தான் அது அறிகுறிகள் தெரிய ஆரம்பிக்கும். எனவே இது நாள்பட்ட சிகிச்சை எடுக்கக்கூடிய பிரச்சனைகளை நமக்கு உருவாக்கிடும். இருந்தாலுமே சில பொதுவான அறிகுறிகள் நம்ம உணர்ந்தோம் அப்படின்னா முன்னெச்சரிக்கையாக நம்ம மருத்துவரை அணுகி இந்த மாதிரி சிறுநீரக செயலிழப்பை நம்ம சரி பண்ணி கொள்ளலாம். ஸோ அந்த அறிகுறிகள்லாம் என்னென்ன அப்படின்றத பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா அது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். அதீத சோர்வு மற்றும் கவனமின்மை சிறுநீரக செயலிழப்புக்கான ஆரம்ப கட்ட அறிகுறியாக இருக்குது. சிறுநீரகத்தினுடைய செயல்பாடுகளில் தொய்வு ஏற்படும் போது உடலில் நச்சுக்கள் மற்றும் அசுத்தங்கள் இருப்பின் அது சுத்திகரிக்கப்படாமல் ரத்தத்தில் கலந்துரும். இதனால் அனீமியா என்று சொல்லக்கூடிய ரத்த சோகை நோய் ஏற்பட்டு நாம் எப்போதுமே அதீத சோர்வாகவும் பலவீனமாகவும் உடல் வலியாகவும் மயக்கம் தலைவலி வாந்தியாகவும் நம்ம இருப்போம். எந்த விதமான ஒரு வேலைகளுமே கவனம் செலுத்த முடியாத நிலை இருக்கும். ஸோ எந்த விஷயத்திலுமே நம்ம கவனம் செலுத்த முடியாத நிலைக்கு போகும்போது அதீத சோர்வும் கவனமின்மையும் தோன்றும். ஸோ இந்த மாதிரி அதீத சோர்வு கவனமின்மை தோன்றக்கூடிய அறிகுறிகள் எல்லாமே நம்மளுடைய சிறுநீரகம் செயலிழந்திருக்கு, கழிவுகள் ரத்தத்தில் கலந்து தான் இந்த மாதிரி இன்ஃபெக்ஷன் ஆயிருக்கு அப்படின்றது அர்த்தம். அப்போ நம்ம மருத்துவரை அணுகி சிகிச்சை பெற்றுக்கொள்ள வேண்டியது நல்லது. தூங்குவதில் சிரமம் ஏற்படுதல் சிறுநீரகம் செயலிழந்து போகிறதுக்கான ஒரு அறிகுறியாக இருக்குது. இப்போ சிறுநீரகம் நச்சுக்களை சரியாக வடிகட்டி சிறுநீர் வழியாக நமக்கு வெளியேற்றாமல் ரத்தத்தில் தேங்கும் போது தூக்கத்தையும் அது பாதிச்சிடும். அதோடு இது உடல் பருமன் மற்றும் நாள்பட்ட சிறுநீரக நோய்க்கு வழிவகுக்கும். அப்படி சிறுநீரக நோய் ஏற்பட்டால் உங்களுக்கு தூக்கமின்மை பிரச்சனையுமே இருக்கும். ஸோ இது சிறுநீரகம் பாதிக்கப்பட்டவர்கள் கூறக்கூடிய பொதுவான பிரச்சனையாக இருக்கும். அவங்க அடிக்கடி என்ன பண்ணுவாங்கன்னா நைட்டு தூக்கம் வரம் தவிப்பாங்க. அடிக்கடி என்ன பண்ணுவாங்கன்னா இன்டர்வல் போயிட்டு வருவாங்க. ஸோ அந்த மாதிரி சிறுநீர் கழிக்கிறதுல அவங்களுக்கு அந்த மாதிரி பிரச்சனை இருக்கும். தூங்குவதிலையுமே சிரமம் இருக்கும். ஸோ தூங்குவதில் சிரமம் இருக்குன்னா நீங்கள் கண்டிப்பாக மருத்துவரை அணுகி அது சிறுநீரகம் செயலிழந்து போவதற்கான காரணமா இல்லையான்றதும் தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். வறண்ட மற்றும் அரிக்கக்கூடிய சருமம் தென்படுவதற்கு சிறுநீரகம் செயலிழந்து போவதற்கும் காரணம் இருக்கு. உடலினுடைய தேவையற்ற நீர் மற்றும் நச்சுக்களை வெளியேற்றுவது தான் ஆரோக்கியமான சிறுநீரகத்தினுடைய வேலை. இந்த வேலை சரியாக நடந்தால் இரத்த சிகப்பணுக்கள் புதிதாக நமக்கு உருவாகும். எலும்பு ஆரோக்கியம் மேம்படும். அதோடு உடலினுடைய மினரல் சத்துக்களினுடைய தேக்கம் சீராக இருக்கும். இப்படி எதுவுமே சரியான முறையில் நடக்காத போது அதில் எச்சரிக்கையாக நமக்கு இருக்கணும். ஸோ நமக்கு எச்சரிக்கையாக இல்லை அப்படின்னா சரும வறட்சியானது தோன்றும். அரிப்பு மற்றும் சரும எரிச்சல் ஏற்படும். எலும்பு பாதிப்பும் இருக்கும். அதோடு சிறுநீரக பாதிப்பு நீண்ட நாட்கள் இருந்துச்சு அப்படின்னா சரியான முறையில் ஊட்டச்சத்துக்களையும் மினரல்ஸ்களையும் சமன் செய்ய முடியாமல் போகும். அது வறண்ட மற்றும் அரிக்கக்கூடிய தோல் அலர்ச்சியான சருமங்களை ஏற்படுத்தும். ஸோ சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா தோல் நோய்கள், அந்த ஸ்கின் டிசீஸ் நமக்கு வர ஆரம்பிக்கும். அதிகமாக அரிக்கக்கூடிய தோல் அலர்ச்சி பிரச்சனைலாம் இருக்கும். அதனால கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். நச்சுக்கள் நம்ம ரத்தத்தில் கலந்துறதால தான் இந்த மாதிரி பிரச்சனை ஏற்படும். ஸோ நம்ம ஒரு தீவிர பரிசோதனை செய்து கொள்வதோ சிகிச்சை பெற்றுக்கொள்வதோ நல்லது. வழக்கத்திற்கு மாறாக நம்ம அடிக்கடி சிறுநீர் கழிக்கக்கூடிய உணர்வு இருக்குது அப்படின்னாலே சிறுநீரகம் செயலிழந்து போவதற்கான ஒரு ஆரம்ப கட்ட அறிகுறியாக தான் அது இருக்கும். நீங்கள் அடிக்கடி சிறுநீர் கழிக்கிறீங்க, அதுவும் இரவு நேரங்களில் அதிகமாக சிறுநீர் கழிக்க தோன்றுது அப்படின்னா அது சிறுநீரக பாதிப்பினுடைய அறிகுறி தான். அதாவது சிறுநீரகத்தோடைய வடிகட்டக்கூடிய செயல் தடைப்படும் பொழுது அடிக்கடி சிறுநீர் வெளியேற்றக்கூடிய உணர்வு தோணும். ஸோ நம்ம அடிக்கடி இன்டர்வல் போகணுன்ற ஃபீல் வந்துட்டே இருக்கும். சில நேரங்களில் சிறுநீரக தொற்று ஏற்பட்டிருந்தாலுமே இந்த மாதிரி இருக்கும் அப்படின்றத மருத்துவர்கள் குறிப்பிடுறாங்க. ஸோ இப்போ குறிப்பாக பார்த்தீங்கன்னா அடிக்கடி சிறுநீர் நம்ம கழிக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய உணர்வோடு சேர்ந்து இன்ஃபெக்ஷன்ஸ் ஆயிருந்தாலுமே நமக்கு அடிக்கடி நம்ம பாத்ரூம் போயிட்டு வர மாதிரி இருக்கும். சிறுநீரகம் நமக்கு ஒழுங்காக வேலை செயலிழந்து போயிடுச்சுன்னா அடிக்கடி சிறுநீர் கழிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ அந்த மாதிரி அறிகுறி தென்படும் போது கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். சிறுநீரில் ரத்தம் கசிதலும் நமக்கு கடுமையான சிறுநீரக செயலிழப்புக்கான ஒரு அறிகுறியாக இருக்குது. ஆரோக்கியமான சிறுநீரகம் ரத்தத்தில் இருக்கக்கூடிய நச்சுக்களை மட்டும்தான் சுத்தம் செஞ்சு ரத்த செல்களை பாதுகாக்கும். பின் அந்த நச்சுக்களை மட்டுமே சிறுநீர் வழியாக நமக்கு வெளியேற்றிடும். ஸோ கழிவு நீக்கம் என்ற வேலை இப்படிதான் நடக்கும். ஆனால் சிறுநீரகத்தில் வடிகட்டக்கூடிய செயல் தடைப்படும் பொழுது சிறுநீர் வழியாக ரத்த செல்களையுமே கசிய செஞ்சிடும். ஸோ அப்படி நீங்கள் சிறுநீர் கழிக்கும் போது ரத்தம் வருவது போல தென்பட்டுச்சுன்னா கடுமையான ஒரு நடவடிக்கை எடுக்கணும். எச்சரிக்கையாக உடனே நீங்கள் மருத்துவர் அணுகணும். இது சிறுநீரக புற்றுநோய், அதாவது அந்த கேன்சர் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. சிறுநீரக கல் அல்லது சிறுநீரக தொற்று இன்ஃபெக்ஷன்ஸ் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னாலும் அந்த பாதிப்பு இருந்தாலும் உங்களுக்கு சிறுநீரகத்தில் ரத்தம் வர ஆரம்பிக்கும். சிறுநீரகத்தில் உங்களுக்கு உங்களுடைய சிறுநீரில் ரத்தம் வெளிவர ஆரம்பிக்கும். ஸோ கவனமாக இருக்கணும். நுரையுடன் சிறுநீர் வெளியேறுதல், நுரைத்து சிறுநீர் நமக்கு வெளியேற்றுறதுமே சிறுநீரக செயலிழப்புக்கான ஒரு அறிகுறியாக இருக்குது.
இப்போ நீங்கள் சிலிண்டர் கழிக்கும் போது நுரைத்து வருது அப்படின்னா அதில் புரோட்டீன் வந்து கலந்துருக்கு அப்படின்னு அர்த்தம். இது கிட்டத்தட்ட முட்டையை வந்து ஸ்கிராம்பிளிங் செஞ்ச தோட்டத்தில் இருக்கும் அந்த சிலிண்டர் நம்ம கழிச்சிட்டு பார்த்தோம் அப்படின்னா. காரணம் அந்த சிலிண்டரில் வரக்கூடிய அந்த புரோட்டீனானது அந்த நுரையானது அந்த புரோட்டீனுடைய நுரை வந்து முட்டையிலும் வந்து காணப்படுது. ஸோ அது போல தான் அந்த தோட்டத்தில் அது வந்து இருக்குது. அது மாதிரி நம்ம செக் பண்ணிக்கலாம். நுரைத்து சிலிண்டர் வெளியேறுதல் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஓரளவுக்கு தான் நமக்கு வந்து அது ஆரோக்கியமே தவிர அதிகமாக நுரைத்து சிலிண்டர் வெளியேறுதுன்னா அது கண்டிப்பாக சிறுநீரகம் செயலிழந்து போவதற்கான ஒரு அறிகுறியாக தான் இருக்கும். உடனே மருத்துவரை அணுகி சிகிச்சை பெற்றுக்கொள்ள வேண்டியது நல்லது. கண்களை சுற்றி வீங்கிய தோற்றம் தென்பட்டுச்சு அப்படின்னா உங்களுக்கு அது தூங்காததாலும் ஏற்படும். ஆனால் அது சிறுநீரகம் செயலிழந்து போகிறதுக்கான அறிகுறியாகவும் இருக்குது. நுரைத்து சிறுநீர் பொங்கி வருவது பார்த்தீங்கன்னா சிறுநீரகத்தில் புரோட்டீன் வெளியேறுவது சிறுநீரக பாதிப்பினுடைய ஆரம்பகட்ட அறிகுறியாக இருக்குது. அப்படி உங்களுக்கு சிறுநீர் வந்து அதிக அளவிலான புரோட்டீனை வெளியேற்றுது அப்படின்னாலே அது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா கண்களை வந்து சுற்றி வீங்கியது போல இருக்கும். ஸோ இப்போது நுரைத்து சிறுநீர் வெளியேறும் போதே உங்களுக்கு இந்த ஒரு அறிகுறியுமே தென்படும். கண்களை சுற்றி வீங்கிய தோற்றமும் இருக்கும். அப்போ நுரைத்து சிறுநீர் வெளியேற்றும் பொழுது கண்களை சுற்றி வீங்கிய தோற்றம் வந்து உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா அதுவுமே அந்த 2 அறிகுறியுமே சம்திங் உங்களுக்கு அந்த சிறுநீரகம் செயலிழந்து போவதற்கான அறிகுறியை தான் உங்களுக்கு வந்து சுட்டி காட்டும். கணுக்கால் வீக்கம் ஏற்படுவது சிறுநீரகம் செயலிழந்து போவதற்கான ஒரு ஆரம்பகட்ட அறிகுறியாக இருக்குது. இப்போது சிறுநீரகம் வந்து செயலிழப்பு ஏற்பட்டது அப்படின்னா சோடியம் வந்து அதிக அளவில் தேங்கி கால்கள் மற்றும் பாதங்கள் வந்து வீங்க ஆரம்பிக்கும். இது சிறுநீரகம் செயலிழந்தால் மட்டுமல்ல உங்களுடைய இதயம் சார்ந்த பிரச்சனை, கல்லீரல் பிரச்சனை, உங்களுக்கு நாள்பட்ட கால் நரம்புகள் பிரச்சனைலாம் இருக்குது அப்படின்னாலுமே அப்போவுமே உங்களுக்கு வந்து கால்கள் வீங்க ஆரம்பிக்கும். இருந்தாலும் வந்து சிறுநீரகத்தில் அதிகமாக நச்சுக்கள் சேரும் போது அது முதல்ல எங்கே ரெஃப்ளெக்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கணுக்கால்களில் வீக்கம் ஏற்படும் போது அந்த மாதிரி உங்களுக்கு அது வந்து ரெஃப்ளெக்ட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ கணுக்கால்கள் வீக்கம் ஏற்பட்டாலும் நீங்கள் கவனத்தோடு இருக்கணும். அது மற்ற சாதாரணமான ஒரு பிரச்சனைன்னு நீங்கள் நினச்சிடாதீங்க. கழிவுகள் வெளியேற போகாமலும் இருக்கும்போதும் இந்த மாதிரி கணுக்கால்கள் வீக்கம் தென்படலாம். சிறுநீரக செயலிழந்து போகிறதுக்கான அறிகுறியாகவும் அது இருக்கலாம். கவனத்தோடு இருக்க வேண்டியது நல்லது. பசியின்மை ஏற்படுதல் சிறுநீரகம் செயலிழந்து போவதற்கான ஒரு ஆரம்பகட்ட அறிகுறியாக இருக்குது. சில பேருக்கு வந்து பசிக்கவே பசிக்காது. எப்போதுமே நன்றாக சாப்பிட்ட உணர்வு வந்து ஒரு இருக்கும். ஒரு ஃபீலாகவே இருப்பாங்க. அவங்க சாப்பிட்ட ஒவ்வொரு ஃபீலாகவே இருப்பாங்க. இதுக்கு காரணம் தெரியாமல் உணவுகளை சாப்பிட்றத அவங்க தவிர்த்துட்டே வந்துடுவாங்க. உண்மையிலே நீங்கள் சாப்பிட்ட உணவு வந்து செரிக்காமல் அதை செரிக்கிறதுக்கு தாமதமாகறதால தான் உங்களுக்கு வந்து பசியின்மை ஏற்படும். ஸோ அப்போ அந்த சிறுநீரக பாதிப்பினுடைய பொதுவான அறிகுறியாக நச்சுக்களினுடைய தேக்கம் அதிகரிக்கும் போது இந்த மாதிரி பசியின்மை ஏற்படுவது உங்களுக்கு இயல்பு தான். அதனால் நீங்கள் பசியின்மையாக இருக்கும்போதும் ஒரு தடவை சிறுநீரகம் செயலிழந்து போயிருக்கா இல்லையான்றதை வந்து மருத்துவ அணுகி செக் பண்ணிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப நல்லது. கடுமையான தசைப்பிடிப்பு ஏற்படும். அதுவும் சிறுநீரகம் செயலிழந்து போவதற்கான அறிகுறியாக இருக்குது. சிறுநீரகத்தினுடைய செயல்பாடுகள் வந்து குறையும் பொழுது எலக்ட்ரோலைட்ஸோடைய சமநிலை வந்து இழக்க ஆரம்பிக்கும். ஸோ எலக்ட்ரோலைட்ஸ் வந்து பேலன்ஸ்டாக இருக்காது. இதனால் கால்சியம் சத்தும் குறைஞ்சிரும். ஏன்னா எலக்ட்ரோலைட்ஸ் பேலன்ஸ்டாக இல்லைன்னா கால்சியம் சத்து குறையும். அதுக்கப்புறம் வந்து நம்ம போஸ்போரஸ் கட்டுப்பாடு வந்து நமக்கு குறையும். ஸோ அதாவது பாஸ்பரஸ் சொல்லுவோம். அது வந்து அதோடைய கட்டுப்பாடும் குறைஞ்சிரும். இதனால் நமக்கு அந்த கால்சியம் பாஸ்பரஸ் எல்லாம் நமக்கு இல்லைன்னா தசைகளில் நமக்கு தசை பிடிப்பு ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. இதன் காரணமாக தான் தசைப்பிடி அடிக்கடி நமக்கு வந்து ஏற்படும். அப்போது சிறுநீரகம் செயலிழந்து போயிருக்கு அப்படின்னா அந்த தசைப்பிடிப்பும் நமக்கு இருக்கா இல்லையானதை நம்ம பார்த்துக்கணும். தசைப்பிடிப்பு இருக்கும் போதெல்லாம் அது ஒருவேளை சிறுநீரகம் வந்து நமக்கு செயலிழந்து போவதால தான் ஏற்பட்டிருக்கு அப்படின்ற ஒரு கன்செப்ஷனில் ஸோ நாம் என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம தொடர்ந்து அதுக்கான ஒரு சிகிச்சை பெற்றுக்கொள்வது. சிறுநீரகம் செயலிழக்கு அப்படின்னா அதுக்கு கழிவு நீக்க மண்டலம் சார்ந்த மருத்துவரை சந்தித்து ஒரு ஆலோசனை பெற்றுக்கொண்டு அது உங்களுக்கு சிறுநீரக செயலிழப்புக்கான அறிகுறியாக இருக்கக்கூடிய பட்சத்தில் பயப்படாமல் உடனே சிகிச்சை பெற்றுக்கொள்வது நல்லது. ஏன்னா இந்த நாளுக்கு அப்புறம் தான் நமக்கு அறிகுறிகளை காட்டும். ஸோ ரொம்ப முத்தின ஸ்டேஜ் வந்து நம்ம போயிடக்கூடாது. உடனே சரி பண்ணிடணும். அது மாதிரி நீங்கள் சரி பண்ணிக்கோங்க. இந்த அறிகுறிகள் தென்படும் போதே அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.